வரவு செலவு திட்டம் என்ன சொல்ல வருகிறது? இது தேர்தலுக்கான வரவு செலவு திட்டமா அல்லது சாதாரணமாக வழக்கமாக பொதுமக்களுக்காக வழங்கப்படுகிற ஒரு வரவு செலவு திட்டமா? இல்லை, இதை நான் எந்த எந்த வகையிலும் இதை ஒரு தேர்தலுக்கான வரவு செலவு திட்டம் என்று நான் பார்க்கவில்லை. ஏனெனில் இது பொதுவாக மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாகவே நான் பார்க்கின்றேன். ஏனெனில் தேர்தலை ஒட்டிய ஒரு வரவு செலவு திட்டமாக இருந்தால் இதைவிட மிக அதிகமான கவர்ச்சிகரமான வரவு செலவு திட்டமாக அது இருந்திருக்கும். ஆனால் இது அவ்வாறு இல்லை. இது ஒரு நடைமுறைக்கான ஒரு வரவு செலவு திட்டமாகவே நான் இதனை பார்க்கின்றேன். கவர்ச்சிகரமான என்றால் அவ்வாறு ஏதேனும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அதன் காரணமாக கொஞ்சம் யதார்த்தத்தோடு பொருந்தி பார்க்கக்கூடிய வகையில் எழுதப்பட்டிருக்கிற வரவு செலவு திட்டம். இல்லை, நான் அவ்வாறு பார்க்கவில்லை. ஏனெனில் இப்பொழுது தேர்தலுக்கான ஒரு வரவு செலவு திட்டமாக இருந்தால் விசேடமாக வேலைவாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக அது அமைந்திருக்கும். ஏனெனில் அவ்வாறு வழங்குவதனூடாக, வேலைவாய்ப்புகள் வழங்குவதனூடாக தங்களது கட்சி சார்பான தங்களுக்கு சார்பானவர்களுக்கு நியமனங்கள் வழங்கி அவர்களை இதிலே தேர்தல் வேலைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு பொதுவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். கடந்த கால வரவு செலவு திட்டம் அப்படி நடந்திருக்கின்றது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரை புதிதாக வேலைவாய்ப்புகளுக்கான அந்த வாய்ப்பு கிடையாது. ஆகவே இது ஒரு யதார்த்தமான ஒரு வரவு செலவு திட்டமாகவே நான் இதனை பார்க்கின்றேன். நீங்கள் பொருத்தி பார்க்கிற பொழுதோ கடந்த காலத்தோடு ஜனாதிபதியினுடைய இரண்டாவது வரவு செலுத்தின அவர் நிதியமைச்சராக வந்ததற்கு பிறகு அவர் சமர்ப்பிக்கிற இரண்டாவது வரவு செலுத்தின அவர் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருளாதார நெருக்கடி, அதனத்தில் பொருளாதார மறுசீரமைப்பு, இந்த காலப்பகுதிக்குள் வருகிற ஒரு இரண்டாவது வரவு செலவு திட்டம் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? ஆமாம், இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தளவிலே இதிலே பல்வேறு அம்சங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒருபுறம் நாங்கள் ஒரு விடயத்தை மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது ஐஎம்எஃப்பின் அந்த கெடுபிடிகள், நிபந்தனைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஆகவே ஐஎம்எஃப்பை நாங்கள் ஓரங்கட்டிவிட்டு அவர்களின் ஆலோசனைகளை நாங்கள் உதாசீனப்படுத்திவிட்டு செயல்பட முடியாத ஒரு இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஏனெனில் நாடு வங்குரோத் என்ற ஒரு இடத்திற்கு போனது. நாங்கள் பகிரங்கமாகவே அறிவித்தோம், எமது கடன்களை செலுத்த முடியாது என்று நாங்கள் பகிரங்கமாக அறிவித்தோம். அந்த இடத்திலே இருந்து நாங்கள் இப்பொழுது மீண்டு வருகின்றோம். ஆகவே நாங்கள் வங்குரோத் என்ற ஒரு அடையாளம் எமக்கு கிடைத்துவிட்டால் அதன் பிறகு நாங்கள் சோமாலியாவோடு ஒப்பிடும் ஒரு நாடாக பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஆனால் நாங்கள் இப்பொழுது வங்குரோத்து கடன்களை செலுத்த முடியாது என்று சொன்னாலும் கூட நாங்கள் இப்பொழுது அதிலே இருந்து மீண்டு கடன்களை மீள செலுத்தக்கூடிய அதற்கான ஒரு வழிவகைகளை வகுத்து ஒரு நீண்டகால அடிப்படையில் மீண்டும் நாங்கள் கடன் வாங்கியிருக்கின்றோம். அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. வாங்கிய கடனை நாங்கள் திருப்பி செலுத்த வேண்டும். ஆனால் வாங்கிய கடன்கள் சரியாக பயன்படுத்தப்பட்டதா இல்லையா என்பது வேறு விடயம். ஆனால் நாங்கள் கடன் வாங்கியிருக்கின்றோம், அதனை நாங்கள் மீள செலுத்த வேண்டும். ஆகவே அவ்வாறு செலுத்தாவிட்டால் எங்களது அந்த நம்பிக்கை இழந்த ஒரு நாடாக எமது நாடு ஆகும். அது மாத்திரமல்ல, ஏனையவர்கள் எமக்கு உதவி செய்வதற்கு முன்வர முடியாத ஒரு தன்மையை அது ஏற்படுத்தும். ஆகவே இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் உள்ளடங்கிய ஒரு விடயமாகவே இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எவ்வாறான பிரச்சனை இருந்தாலும் கூட ஐஎம்எஃப்பின் நிபந்தனைகளுக்கு மத்தியிலும் கூட நாங்கள் அவர்களையும் சமாளித்து அதே நேரத்தில் நாட்டு மக்களையும் சமாளித்து நாட்டையும் ஒரு சீரான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாகவே நான் இதனை பார்க்கின்றேன்.